முதல்ல கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு ஈக்குவல் தான். நீங்க வந்து அல்லான்னு இருக்கேன், நாங்க அதுதான் பிதாவாகிய சர்வேஸ்வரன் சொல்லுவோம். ஜீசஸ் வந்து நாங்க இறைவனோட இறை மகன், இறை தூதர் தான் நாங்களும் சொல்றோம். அதே மாதிரி தான் நீங்களும் தூதர் அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லலை, நாங்களும் சொல்லலை. ஒரு அட்லாஸ் நீங்களும் பிரதர்ஸ் பண்ணி தான் ஆரம்பத்துல இருந்தே இது பண்றோம். நீங்களும் ஆதாம் முதல் கடவுள் ஆதாமும் ஏவாளும் தான். அதே மாதிரி நம்மளும் ஆதாமும் ஏவாள் தான். ஆனா என்ன எங்களுக்கு உங்களுக்கு நான் கேட்கணும்னா, முஸ்லீம்ஸ்னாலே கொஞ்சம் மூர்க்க குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர். அதாவது ஓரளவு கண்ட்ரி வைடும் சரி இருக்கும்போது நிறைய இந்த இதெல்லாம் நிறைய முஸ்லீம்ஸ் தானே நிறைய அந்த இதெல்லாம் இது பண்றாங்க. அது ஏன் நம்ம அல்லாவும் என்ன சொன்னாரு, எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அதை அவங்க இது பண்ணல? நீங்க மற்ற விஷயத்துல எல்லாம் கடவுள் சொன்ன மாதிரி எல்லா இதுலயும் கிறிஸ்டியானிட்டியோட நல்லா கடைபிடிக்கிறீங்க, ஓகே. பட் ஏன் அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த அவங்களாம் நடந்துக்கிறது நல்லா சொல்ற பிரகாரம் நடக்கிறாங்க, நீங்க அறிவுறுத்த மாட்டீங்க. நம்ம கண்ட்ரிலோ வேற கண்ட்ரி ஈடுபட வேணாம்னு சொல்லலாம்ல. சகோதரி வந்து அருமையான ஒரு தேவையான கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது முஸ்லீம்களா இருக்கக்கூடியவங்க கிறிஸ்தவங்களுக்குள்ள வேறுபாடு அவங்க அம்மா சொல்லிட்டு, முஸ்லீம்கள்னா மூர்க்க குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் நீங்க ஏன் அறிவுரை சொல்லக்கூடாது என்ற கருத்துல கேட்குறாங்க. அவங்க கேட்கறது அந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல, குண்டு வச்சு கொல்றாங்க, துப்பாக்கிகள் ஏந்தி கொண்டு அவங்க நிற்கிறாங்க. சில திரைப்படங்களும் அதெல்லாம் காட்சிகள்லாம் எடுத்து காண்பிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஸ்வரூபம் போன்ற படங்கள், துப்பாக்கி போன்ற படங்கள்லாம் முஸ்லீம்கள் வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுற. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த், அர்ஜுன்லாம் கூட அந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தீவிரவாத காரியத்தில் ஈடுபடுறாங்களே, இது வந்து நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடாதா என்றுதான் அவங்களுடைய கேள்வி. இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ளணும், அதாவது முஸ்லிம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டப்படக்கூடியதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. முஸ்லிம்கள்ல ஒரு 4 பேர் தீவிரவாதி இருக்கிறான்னா இருக்கிறான், அதை நம்ம மறுக்க முடியாது. ISIS போன்றவெல்லாம் அதற்கு நம்ம காட்ட முடியும். அதெல்லாம் அமெரிக்காவுடைய பின்புலத்தில் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க, அதை மறுக்க முடியாது. ஆனால் இதில் சொல்லப்படக்கூடிய காட்டப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்மையா என்றால் அது கிடையவே கிடையாது. முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக மீடியாக்களால் காட்டப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஸ்வரூபம் என்ற படத்துல அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அது என்ன அடையாளம்? அறுப்பதற்குண்டான, கொல்றதுக்கு அடையாளம் என்று ஒரு தக்பீர்னு சொல்லுவோம் நம்ம, அல்லாஹ் அக்பர்னு சொல்றது. அப்படி சொல்லி அறுக்கிறாங்க, கொல்றாங்க என்ற ஒரு காட்சி அதில் காட்டப்படுகிறது. துப்பாக்கி என்ற அந்த படத்துல, விஜயுடைய படத்துல குரானை படித்துக்கிட்ட கழுத்தா இருக்கிற மாதிரி, இறைவரும் குரானை படிச்சுக்கிட்டு கழுத்தா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் வந்து இப்போ சமீபத்தில் பீஸ்ட்னு ஒரு படம் கூட வந்துச்சு. பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல கூட முஸ்லிம்களை தீவிரவாதியா முழுக்க முழுக்க காமிச்சிருந்தார். அப்போ இந்த மாதிரி தீவிரவாதிகள்லாம் முஸ்லிம்களா என்ற ஒரு பார்வையினுடைய பதிலை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். இந்தியாவில் யாரெல்லாம் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க என்ற விஷயத்துல நீங்க பாருங்க. அந்த மாவோயிஸ்ட் என்ற தீவிரவாத அமைப்பு இருக்கிறாங்க. அவங்க வெடிகுண்டுகளை வச்சு, ஆயுதங்கள்லாம் வச்சு அவன் தீவிரவாதத்தில் ஈடுபடுறான். மாவோயிஸ்ட்ன்ற ஒரு இனம் வந்து என்ன செய்யறான், இந்தியாவில தான் நான் சொல்றேன், இந்தியா அல்லாத நபர்கள் நான் சொல்லலை, தீவிரவாத செயலில் ஈடுபடுறான். அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க ஆயுதங்கள்லாம் ஒன்று திரட்டி போராட்டம் பண்றாங்க, தாக்குதல்கள்லாம் நடத்திட்டு வர்றாங்க, அதிகாரிகள்லாம் கொல்றாங்க, ராணுவ அதிகாரிகள்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள யாரும் அவங்க எந்த மதத்துல சார்ந்து இருந்தாங்களோ அந்த மதத்தை சார்ந்து அவங்களை தீவிரவாதின்னு சொல்றது இல்லை. அவங்க இந்துக்களா இருக்கிறாங்க, இந்து தீவிரவாதின்னு சொல்றது இல்லை. அவங்க கிறிஸ்துவர்களா இருந்தா கிறிஸ்டின் தீவிரவாதின்னு சொல்றது இல்லை. அவன் மாவோயிஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையில கடந்து போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து இலங்கையில விடுதலை புலிகள்னு ஒரு கட்சி இருந்தாங்களா இல்லையா, பிரபாகரன்லாம் கொல்லப்பட்டார், நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இவங்க அந்த நாட்டுல தீவிரவாதிகள். நமக்கு அவங்களுடைய போராளிகளாக இங்க சில பேர் பேசுறதுனால நம்ம ஏத்துக்கிறோமே தவிர, அவங்க இலங்கையில அவங்க எல்லாம் போராளிகளா இருந்தா ஏன் ராணுவத்தை வச்சு அவங்க சண்டை போட போறாங்க? அவங்கள பிரபாகரனை ஏன் கொலை செய்ய போறாங்க? அவங்க தீவிரவாதிகளை அறிவிக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அவங்க போராடினாங்க. வெறுமனே அருவா கத்தி வச்சுக்கிட்டு போராடல.
துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தான் விடுதலை புலிகள் போராடினாங்க. அப்ப அவங்க வந்து இந்து மதத்துல தானே இருந்தாங்க, தமிழர்களா தானே இருந்தாங்க. தமிழர் தீவிரவாதின்னு யாரெல்லாம் சொல்றாங்களா? இந்து தீவிரவாதின்னு சொல்லுங்க, நான் சொல்ல வரல. தீவிரவாதத்துக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றதுக்காக கேட்கிறேன். தீவிரவாதத்துக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி அடையாளப்படுத்துறது மற்ற இடத்துல நடக்கிறதா இல்ல. இப்போ அதே மாதிரி இஸ்ரேல் எடுத்துக்கோங்க. சமீப நாட்களாக பாலஸ்தீனத்துல தெரியுமா உங்களுக்கு, பாலஸ்தீனா என்ற அந்த பூமியில அந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாடு வந்து ஏறக்குறைய 60 நாட்களுக்கு மேலாக கொலை செய்து வருகிறது. எல்லாம் கொலை செய்யறது எல்லாமே குழந்தைகளை. இந்த தரப்புல பாலஸ்தீனத்துல இருந்து சண்டை போடுறவங்க எல்லாம் ராணுவ அதிகாரிகளை கொல்றாங்க. அது என்ன பிரச்சனை ரெண்டாவது பேசுவோம். சொந்த பூமியா இருக்கக்கூடிய பாலஸ்தீனா முஸ்லிம்களுடைய பூமி. இதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவனா யார் இருக்கிறான்? இஸ்ரேல் இருக்கிறான். யார் இதுக்கு துணை நிக்கிறான்னா அமெரிக்கா துணை நிக்கிறான், பைடன் துணை நிக்கிறாரு. துணை நின்று இவங்க இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தை தாக்குனா, இங்க இருந்து தாக்குறவன் எல்லாம் யாரை தாக்குறான்னு சொன்னா யாரு? இந்த குழந்தைகளை கொல்றான், பெண்களை கொல்றான். ஏறக்குறைய 15,000 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 15,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. பாதிக்கு பாதி குழந்தைங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, பாதிக்கு பாதி குழந்தைங்க. கொன்றவன் யாரு? யூதர். யூத மதத்தில் இருக்கக்கூடியவன் இஸ்ரேல். இவன் தான் கொல்றான். கொல்லப்பட்டவங்க யாரு? முஸ்லிம் குழந்தைங்க தான் கொல்லப்பட்டாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். யாருன்னா ஒருத்தர் யூத தீவிரவாதின்னு சொல்றானா? யூத தீவிரவாதின்னு சொல்றது இல்ல, அவனுடைய தீவிரவாதின்னு மட்டும் தான் சொல்றான். இஸ்ரேல் செய்யற தப்புன்னு தான் சொல்றான். உலக நாடுகள் கண்டிக்கிறான். பல நாடுகள், பிரான்ஸ் உட்பட பல ரஷ்யா உட்பட பல நாடுகள் இந்த செயலை கண்டிக்குது. இஸ்ரேல் செய்யறது தப்பு, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, போர் நியதிய போர்னுடைய கடமையை நாம் சரியா கடைபிடிக்கணும், பெண்களை குழந்தைகள் கொல்லக்கூடாது என்று பெரிய பெரிய ஐநா சபையில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பேசுறாங்க. ஆனாலும் கொலை செய்து கொண்டிருக்கிறான். ஆயுதங்களை, அந்த வெடிகுண்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டு குழந்தைகளை, பெண்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனை தாக்குதல் நடைபெற்று வருகிறது. மருத்துவமனையில யாரும் கொண்டு போடுவானா? மருத்துவமனையில கொண்டு போட்டு நோயில பாதிக்கப்பட்டவங்க செத்து போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பாலஸ்தீனத்தில் ஏற்படுது. அப்ப இங்க நடக்கக்கூடியதும் தாக்குதல் தானே, இங்க செய்யப்படக்கூடிய இனப்படுகொலை தானே. இதுக்கு யாராவது மதத்தை தொடர்பு படுத்தி பேசுறாங்களா? இல்ல. யூத தீவிரவாதின்னு சொல்றது இல்ல, கிறிஸ்தவ தீவிரவாதின்னு சொல்றது இல்ல, இந்து தீவிரவாதின்னு சொல்றது இல்ல, தமிழர் தீவிரவாதின்னு சொல்றது இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. முஸ்லிம் ஒருத்தன் வந்து தீவிரவாத செயல ஈடுபட்டா நான் நியாயப்படுத்தல. அவன் ஈடுபடுறான்ல, ஈடுபடக்கூடியவன் குர்ஆனுக்காக அவன் ஈடுபடுறான். இஸ்லாத்துடைய அத்தாரிட்டியா அவன், முகமது நபியுடைய அத்தாரிட்டியா அவன் கிடையாது. அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறான் என்றால் அவனை எப்படி நம்ம சுமக்க முடியும்? அவனை எப்படி நம்ம பொறுப்பேற்க முடியும்? இஸ்லாம் எப்படி அவனுக்கு ஆதாரமா நிற்கும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவனா அவன் மாறுறான். திருக்குர்ஆன் பேசுது, யார் ஒரு மனிதனை கொலை செய்தானோ ஒட்டுமொத்த மாந்தர்களையும் கொலை செய்த பாவி என்று குர்ஆன் பேசும் பொழுது எப்படி ஒரு கொலையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும்? அநியாயமா கொலை செய்யறது இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்றது இல்ல. மனிதநேய காரியத்தை தான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுது. அதனாலதான் ரத்த தானம் செய்யறோமா இல்லையா? தமிழகத்துல ரத்த தானத்தில் ஈடுபடக்கூடியவங்க அவார்டு கொடுப்பாங்க. அரசாங்கம் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அதுல தமிழகத்துல ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக நாம தான் முதலிடமா இருந்து கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக முதலிடம் தௌஹீத் ஜமாத்துக்கு நமக்கு தான் கொடுத்துருக்கோம். ஏன்? அவ்வளவு ரத்த தானம், அவசர ரத்த தானம் நாங்க போறோம், ஒரு கேம்ப் மாதிரி, முகாம் மாதிரி நடத்தி நாங்க தான் கொடுக்குறோம். ஏன்? ஒரு உயிரை காப்பாத்துறது, எல்லா உயிரையும் காப்பாத்துற நன்மை என்று இஸ்லாம் சொல்றதுனாலதான் அது செய்யறோங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதநேய செயல்ல ஈடுபடுமாறு குர்ஆன் சொல்லியிருக்கும் பொழுது ஒருத்தன் கொலை செய்கிறான் என்று சொன்னால், குர்ஆன் தடுத்திருக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய அங்கீகாரமாக ஆகாது, இஸ்லாம் சொல்லி அவன் செய்ததாக ஆகாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அவன் செய்யக்கூடியதாக ஆகும் என்ற விஷயத்தை முதலாவது தெரிந்து கொள்ளுங்க. இது ஒரு அம்சம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.